சகோதரர் சொன்னார், என்னுடைய வாழ்க்கையில எனக்கு விரோதமாக எத்தனையோ பொய் வழக்குகள் எல்லாம் என மீது சுமத்தி, மாத்திரமல்ல என்னுடைய லாயரையும் இங்க இருக்கிறவர்கள் எல்லாரையும் லஞ்சம் எல்லாம் கொடுத்து எனக்கு விரோதமாக தீர்ப்பை அவங்க திருப்பிட்டாங்க. ரொம்ப மன உடைந்து போனாராம். அநியாயமான ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. அவங்க சொன்னாரு, அந்த தீர்ப்பு, அந்த தவறான தீர்ப்பை நான் ஏற்றுக்கொள்ளல. ஐ அப்பீல் டு த ஹையர் கோர்ட். ஹைகோர்ட்ல அவருக்கு தவறான ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டாலும் அவருடைய கேஸ சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையிட்டாராம். என்ன நடந்தது? அங்க இருக்கிறவர்கள் அந்த கேஸ திருப்பம் திறந்து மீண்டுமாக அந்த கேஸ ஆராய்ந்து பார்த்து, இது ஒரு பொய் வழக்கு, அநியாயமாய் இந்த தீர்ப்பு இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஏற்கனவே கொடுத்த தீர்ப்பை அவர்கள் மாற்றினார்கள். ஒரு அனுகூலமான ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டது என்று அவர் சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி, இந்த பிரபஞ்சத்தின் இந்த அமைப்பு ஒரு தவறான ஒரு தீர்ப்பு உங்களுடைய வாழ்க்கையில சுமத்தி இருக்கலாம். ஆனால் பரலோகத்துல ஒரு உச்ச நீதிமன்றம் ஒன்று உண்டு. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் உண்டு. அவர் உங்களுக்கு விரோதமாக செலுத்தப்பட்டிருக்கிற ஒவ்வொரு அநியாயமான தீர்ப்பையும் அவர் மாற்றி உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பை அவர் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவர். ஆகவே என்ன தீர்ப்பு உங்க வாழ்க்கையில சுமத்தப்பட்டாலும் அதை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க சொல்லுங்க, I am going to appeal to a higher court. சுப்ரீம் கோர்ட் ஒன்று உண்டு. பரலோகத்தில் இருக்கிற சுப்ரீம் கோர்ட், அங்க ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டாயிற்றால் கீழே இருக்கிற அந்த லோவர் லெவல் கோர்ட்ல இருக்கிற எல்லா தீர்ப்பையும் அது மாற்ற வல்லமை உள்ள அதிகாரமுடையவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.